எப்படி டிஆர்சி 01B டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிஎஸ்டிஆர் 1-3 அதாவது அவுட்வர்ட் டாக்ஸ் லயபிலிட்டியோ, அதே மாதிரி டிஆர்சி 1G 1Cங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடிசி 2Bக்கும் 3Bக்கும் நம்ம எடுத்திருக்க ஐடிசி டிஃபரன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணக்கூடியதுதான் டிஆர்சி 01C. ஓகேங்களா? இதுவும் சேம் தான். சிஸ்டமே இஷ்யூ பண்ணிடும். ஒரு தடவை இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்களால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. 7 நாளைக்குள்ள நீங்க ரிப்ளை பண்ணணும். பார்ட் B-ல பண்ணணும். ஒரு தடவை ரிப்ளை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் வந்து அன்பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? ரிப்ளை சப்மிட் பண்ணணும் அல்லது டாக்ஸ் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபார்மும் எப்படி இருக்குங்கிற ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன் உங்களுக்கு. சேம் தான். பார்ட் A-ல உங்க டீட்டெயிலாம் வந்துடும். 2B-ல எவ்வளவு ஐடிசி எடுத்திருக்கீங்க, 3B-ல எவ்வளவு ஐடிசி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, எக்ஸஸ் ஐடிசி அவைல் எவ்வளவுங்கிறது வரும். ஸோ இதை நீங்க இன்ட்ரெஸ்டோட திருப்பி கட்டணும் வித்தின் 7 டேஸ்க்குள்ள. அப்படி இல்லைன்னா பார்ட் B-ல ரிப்ளை சப்மிட் பண்ணணும். நான் இந்த மாதிரி டிஆர்சி 03ல பணம் கட்டிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 ஐடில இருக்கிறதுனால எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார் வாய்ஸ். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, ஒரு செகண்ட். அது நான் மியூட்ல வச்சிருக்கேன் நினைக்கிறேன். சார் இப்போ ஓகேயா இல்ல இன்னும்? சூப்பர். கேக்குதா? ஃபர்ஸ்ட்லி இப்போ ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ டிஆர்சி 01C-ல பார்ட் B-ல நம்ம பணம் கட்டியிருந்தால், அந்த டிஆர்சி 03ல பணம் கட்டியிருந்தால் அந்த ஏஆர்என் நம்பர் எந்தெந்த ஹெட்ல எவ்வளவு பணம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ட் B-ல ரிப்ளையா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டிஃபரன்ஸ்க்கு என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் அட்டாச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் ரிப்ளை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா அன்பிளாக் ஆகிடும். நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ வெப்சைட்ல அது எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டேன். சர்வீசஸ் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு லயபிலிட்டி மிஸ்மேட்ச் அண்ட் ஐடிசி மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி 2 ரிட்டர்ன் இங்கேயே இருக்கும். இதுல ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வியூ பண்ணி உள்ள போய் கரெக்ஷன் ஃபைல் பண்ணிக்கலாம், ரிப்ளை ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?